அது எப்படி நீங்க சொல்றீங்க? நாங்க நாயிட்ட மட்டும் தான் கருணையா இருக்கும். சரி, இப்ப உங்களை ஒரு கொசு கடிச்சிச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அது கொசு கடிச்சிச்சுன்னா தட்டுவோம், அடிப்போம். அது இல்லன்னு சொல்லல. இருங்க, அது செத்துரும் இல்லையா? ஆமா, ஆமா, அது இல்லன்னு சொல்லலையா? அது ஒரு உயிர் தானே. வீட்டுக்கு கரப்பாம்பூச்சி வருது, நம்ம என்ன பண்றோம்? ஒரு ஏதோ ஒண்ணு வச்சு தொந்தரவா இருக்கு ஒரு பாம்பு கொத்த வந்துருது, நம்ம என்ன பண்றோம்? உடனே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நாங்க கருணை இப்ப பிடிக்கிறது இல்லங்க, பிடிச்சு வந்து கொண்டு போய் காட்டுல தான் விடுறாங்க. பாம்பை கூட விட்டுருங்க, கரப்பாம்பூச்சி ஏன் கொல்றீங்க? ஏன் கொசுவை கொல்றீங்க? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்க. அது உயிர் கிடையாதா? அது ஒரு உயிர் தான், இல்லன்னு சொல்லல. அது இந்த உலகத்துல பிறந்த ஒரு உயிர் தானே. நம்ம ஒரு இஷ்யூ பேசினா அந்த இஷ்யூக்குள்ள இதை என்ன சால்ட் அவுட் பண்ணலாம் நீங்க பேசும்போது நமக்கு தீர்வு கிடைக்கும். நீங்க எடுத்ததுமே அதுக்கான கருணை, அன்பு, புனிதம் நீங்க பூசும்போது அதோட இஷ்யூ நம்ம பேச முடியாது, அதுக்கு தீர்வும் கிடைக்காது. இவங்க நேரா வரக்கூடிய நாயை வைக்க நம்ம பேசும்போது, பிரச்சனையை பேசும்போது அதை பாத்தீங்களா, கருணையா இருக்கணும், அன்பா இருக்கணும், எல்லா உயிர்களையும் நம்ம மதிக்கணும் நீங்க சொல்லும் போது நம்மள இந்த இஷ்யூ ரைஸ் பண்றவங்களை குற்றவாளியாக்கிட்டு அவங்க தங்களை புனிதரா காட்ட ட்ரை பண்றாங்க இல்லையா? அந்த போலி புனிதம் தான் இங்க இஷ்யூவே. நான் சொல்றேன், நீங்க நினைக்கிற அளவுக்கு நீங்க எல்லாம் கருணைவாதிகளும் கிடையாது, நானும் கிடையாது. அதுதான் உலக யதார்த்தம். அதுல இருந்து நம்ம இந்த பிரச்சனையை அட்ரஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்.